உலகையே துயரில் ஆழ்த்திய சுனாமி ஆழிப்பேரலை அனர்த்தம் இடம்பெற்று இன்றைக்கு 15 ஆண்டுகள் ஆகின்றன. அது தொடர்பான ஒரு மீள் பார்வை அடுத்து. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நத்தார் தினத்துக்கு மறுநாள். நத்தார் பண்டிகையை கொண்டாடிய பெரும்பாலானோர் மறுநாள் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க தயாரானார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவும் வழமை போன்று தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க தயாரானது. அன்று காலை செய்திப் பிரிவுக்கு கிடைத்த சில தொலைபேசி அழைப்புகளூடாக கடல் உள்வாங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. சில நிமிடங்கள் கடக்க கிழக்கு, மேல் மற்றும் தென் கடற்கரை பகுதிகள் கடலுக்குள் உள்வாங்கப்படுவதாக தொலைபேசியூடாக எமக்கு பலரும் அறிவித்தனர். சுனாமி என்ற சொல்லை நாம் கேட்டிருக்கவில்லை. அது எமக்கு பழக்கப்பட்ட சொல்லுமல்ல. சுனாமியை எதிர்கொள்வது புதிய அனுபவமாக அமைந்ததுடன் உடனடியாக செயற்பட்ட நாம் செய்தியாளர்களை அனுப்பினோம். கடல் தரை நோக்கி வருவதாக திருகோணமலையிலிருந்து கிடைத்த அழைப்பினூடாக எமக்கு தெரிவிக்கப்பட்டது. சுனாமி குறித்து உறுதியாக அறிந்திராத போதிலும் ஏதேனும் ஒரு அனர்த்தம் நிகழ்வதை புரிந்து கொண்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் விசேட செய்தியாக அதனை ஒளிபரப்பியது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் திகதி காலை அந்த அனர்த்தம் சில நிமிடங்களில் காவு கொண்டது. சுனாமியின் தாக்கத்தினால் தெற்கு, மேற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகளை சூழவுள்ள கிராமங்கள் உருக்குலைந்தன. எமது நாட்டின் ஏற்பட்ட உயிரிழப்புகள் உறுதியாக கணக்கிடப்படாவிட்டாலும் சுமார் 35,000க்கும் அதிகமானோரின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அனர்த்தத்தின் உக்கிரத்தை புரிந்து கொண்ட நாம் செய்தி அறிக்கைகளுக்கு அப்பாற் சென்று வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனமாக கூட்டு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினோம். மக்களுக்கு தொடர்ச்சியாக தகவல்களை வழங்கிய அதேவேளை பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றாய் மீண்டெழுவதற்கான திட்டங்களையும் நாம் முன்னெடுத்தோம். எமது சகோதர மக்களுக்கு நேசக்கரம் நீட்டும் நிவாரண யாத்திரையில் எவ்வித நிபந்தனைகளுமின்றி மக்களுக்காக மக்கள் எம்முடன் கைகோர்த்தார்கள். நிவாரண யாத்திரையில் இரவு பகல் பாராது செயற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கினர். நாடென்ற வகையில் மீண்டெழுவதற்கு இன மத பேதமென அந்த சந்தர்ப்பத்தில் எந்த தடையும் காணப்படவில்லை. வடக்கு, கிழக்கு, தெற்கு என எவ்வித பேதமுமின்றி ஒரே நாட்டின் மக்கள் என்ற எண்ணத்துடன் மக்கள் அன்று நிவாரண யாத்திரைக்கு உதவிகளை வழங்கினர். நிவாரண யாத்திரையுடன் மாத்திரம் மட்டுப்படாத நாம் இலங்கையர்கள் என்ற வகையில் அனைவரையும் மீண்டெழ செய்யும் செயற்பாட்டை ஆரம்பித்தோம். சுனாமி நாட்டுக்கு ஏற்படுத்திய அழிவுகளை தோற்கடித்து குறுகிய காலத்துக்குள் எம்மால் மீண்டெழ முடிந்தது. இந்த அனர்த்தம் இடம்பெற்ற போது நாட்டின் சில முக்கியஸ்தர்கள் வெளிநாடுகளில் இருந்தனர். இடம்பெற்ற அனர்த்தம் எவ்வாறானது என்ற புரிதல் அவர்களுக்கு காணப்பட்டதாக தென்படவில்லை. எனினும் நிபந்தனைகள் இன்றி நிவாரண யாத்திரைக்கு லோரி, உலர் உணவுப் பொருட்கள், ஆடைகளை வழங்கிய மக்களால் சில நாட்களுக்குள் இலங்கையால் மீண்டெழ முடிந்தது. மக்கள் மக்களுக்காக ஆற்றிய உன்னத செயற்பாட்டின் வலிமையால் அதற்கான இயலுமை கிட்டியது. மீண்டும் ஒரு நாள் இவ்வாறான பேரனர்த்தம் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தனையில் அலைகளில் அடித்துச் செல்லப்பட்ட உயிர்களை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். அரசியல் நிலைப்பாடு எவ்வாறாக காணப்பட்டாலும் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் சுனாமி அனர்த்த அழிவுகளை தோற்கடித்து மீண்டெழுந்ததைப் போன்று நாடென்ற வகையில் முன்னோக்கி செல்ல முடியும் என்ற பாடத்தை 15 வருடங்கள் கடந்தேனும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இதேவேளை ஆழிப்பேரலையால் உயிர் நீத்தோரை நினைவு கூர்ந்து பல பகுதிகளில் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ராட்சத அலைகளால் காவு கொள்ளப்பட்ட உறவுகளை நினைவு கூர்வதற்கு மக்கள் பல இடங்களில் இன்று ஒன்று கூடியிருந்தனர். உலகையே சோகத்தில் ஆழ்த்திய இத்தகைய பேரழிவு இனி ஒருபோதும் இடம்பெறக்கூடாது என்ற பிரார்த்தனையோடு கண்ணீர் மல்க தமது உறவுகளின் ஆத்ம சாந்திக்காக விளக்குகளை ஏற்றினர்.
சுனாமி அனர்த்தத்தில் அதிக உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. நகரில் அமைந்துள்ள சுனாமி நினைவாலயத்தில் நினைவு தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு சர்வமத பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு கள்ளப்பாட்டிலும் சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமியினால் உயிரிழந்த உறவுகளின் ஆத்ம சாந்தி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்தில் அஞ்சலி நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் மெல்லாகம் பகுதியில் மரத்தினால் அமைக்கப்பட்ட சுனாமி அவலங்களை சித்தரிக்கும் சிற்பத்துக்கு முன்பாக நினைவு தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள சுனாமி நினைவு தூபியில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு கலாநிதி பொன்னையா ஜோசப் ஆண்டகை தலைமையில் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்தில் சுனாமி நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. உயிர் நிறுத்த உறவுகளுக்காக கிண்ணியா கடற்கரை பூங்கா சுனாமி தூபிக்கு முன்பாக மௌன அஞ்சலி மற்றும் விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. அல் மணால் கடற்கரை பள்ளி வாசலில் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறும் விதமாக துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. புத்தளம் மாவட்ட செயலகத்திலும் சுனாமி அனர்த்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது சர்வமத பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. சுனாமியால் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தவர்களை நினைவு கூர்ந்து பல நிகழ்வுகள் நாடு பூராகவும் இடம்பெற்றதுடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் இந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டிருந்தார். கடந்த காலத்தின் பேரழிவு அனுபவத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இவ்வாறான அழிவுகள் தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டுமென ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். இதற்காக புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பிலும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இதேவேளை சுனாமியினால் உயிரிழந்தவர்கள் நினைவு கூர்ந்து பிரதான நிகழ்வு சுனாமி ரயில் விபத்தில் அதிக உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட தெல்வத்த பெராலிய சுனாமி நினைவு தூபிக்கு அருகில் இடம்பெற்றது. இன்று காலை 6:50 கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட ரயில் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் பெராலியவில் தரித்து நின்றது. 15 வருடங்களுக்கு முன்னர் ஆழிப்பேரலைக்கு முகம் கொடுத்த ரயிலின் ஓய்வு பெற்ற சாரதி வணிகரத்ன கருணா திலக்க இன்று நினைவேந்தலில் பங்கேற்றிருந்தார். இதனை என் வாழ்வில் ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த வேதனை என்றும் என் மனதில் உள்ளது. அந்த தருணத்தில் சுனாமி என்ற ஒன்றை நாம் அறிந்திருக்கவில்லை. தற்போது எனின் பல உயிர்களை எம்மால் காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் நமது விதி நாம் அது தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. எந்த ஒரு பேரிடரும் ஏற்படாத வளமான சௌவாக்கிய நாடாக திகழ வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை. ஆயிரக்கணக்கானவர்களின் பூத உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள அக்மீமன குருந்துவத்த நல்லடக்க பூமியில் அஞ்சலி நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்திக்காக இடர் முகாமைத்துவ அமைச்சினால் பிரார்த்தனைகள் இடம்பெற்றன.